என்ன தேவப்படைகளே, இன்றைக்கும் நம்ம இயேசு வாழ்ராட்சி வீட்டில் இருக்கிற தீர்க்க சத்தத்தை வசனத்தை வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கடைசி நாட்களும் கர்த்தருடைய வார்த்தை வேத வசனங்களை விழுந்தாலும் நீதிமான் விழுந்தால் எழும்புவான் என்று சொல்ல வேத வார்த்தையின் வழி தொடர்ந்து செய்தியாக கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை போராட்டம், எத்தனை இன்னல்கள், எத்தனை விதமான கிரிகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க செய்து நம்ம பலப்படுத்தி திறப்படுத்தி உறுதிப்படுத்தி காத்து நடத்தி வருகிற பரலோக தகப்பன் ஒருவர் உண்டென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துவையே அதை விசுவாசிக்கிற ஜனங்களே ஆண்டோருக்கு கண்டு இருக்கா, பல்லு இருக்கா, முக்கு இருக்கா அப்படின்னு கேட்பதெல்லாம் உண்டு. காரணம் அவங்களுடைய சோறு விழுந்து போகிறது நிமித்தம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போகட்டும். அப்போ இந்த தீர்க்கதரிசன சத்தம் இன்றைக்கு என்ன சொல்கிறது என்பதை ஜபத்தோடு இருந்து நீங்கள் கேட்பீங்கன்னா, கருதலால் நாம் பார்த்த வசனத்தின்படி வசனத்தின்படி இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் வருகிற தீர்க்கிற சத்தம் ஒவ்வொரு மனுஷனையும் பலப்படுத்துவதாக, தெளிவுபடுத்துவதாக, ஒவ்வொரு மனுஷன் பிரயாசிக்கப்படுறதாக இருக்கிறத நீங்கள் காண முடியும். என்னுடைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரதிபலனை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது விசுவாசம் என்பது அது காணப்படாத ஒரு காரியம், அவன் நிச்சயிக்க முடியாத ஒரு தெளிவான ஒரு வார்த்தை தான். விசுவாசத்தை காண்பாருண்டோ அப்படின்னு நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ விசுவாச வார்த்தையை சொல்லி வளர்த்துவது தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையான காரியம். விசுவாச வார்த்தை இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் வாழ முடியாது. விசுவாசிக்காவிட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அழிந்து விடும். ஆமேன். வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளாத எதுவுமே அது சாபத்துக்குட்பட்டது என்று சொல்லப்பட்டது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஆண்டவர் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு உயிரோடு வாழ்கிறார் என்பது நீங்கள் உறுதி செய்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தரிடமிருந்து அற்புதத்தையும் ஐசியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசியாவிட்டால் நம்ம எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்கிறது. விசுவாசத்தில் இல்லாமல் பெற்ற ஒன்று நிலைக்காது. இந்த காரியம் நமக்கு நடக்கின்ற போராடி தெளிவாய் நாம் பெற்றுக்கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமேன், ஆமேன். அப்போ ஆமேன். நாம் தேவ கிருபைக்குள்ள நேர்த்தியத்தில் பார்த்தோம். நீதிமான் விழுந்தால் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான் என்று வேதத்தில் எழுதியிருப்பான். துன்மார்க்கன் தீங்கிடருந்து போவான். துன்மார்க்கம் விழுந்தால் போக மாட்டான். நீதிமாக விழுந்து 7 தரம் விழுந்தாலும் எழும்பிப்பான். ஏன்னா உங்கள்கிட்ட பொய் இருக்காது. ஆமேன். அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இங்கே பாருங்க, ஒரு உண்மையுள்ள மனுஷன் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியமாயிருக்கிறான். அவன் விழுந்தாலும் தளர்ந்து போவதில்லை, கர்த்தர் தம் கையினால் தாங்குகிறார். பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனத்தை நீ கேட்கிற ஒரு காரியம், நீதிமான் விழுந்தாலும் அவன் தளர்ந்து போவதில்லை. அந்த நீதிமான் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன். நல்ல மனுஷருடைய நடைகள், உத்தம மார்க்கத்து மனுஷருடைய நடைகள்
அது காத்து கொள்ளப்படும், அது பலப்படுத்தப்படும். துன்மார்க்கனுடைய வழி அழியும், துன்மார்க்கனுடைய வழி அழிந்து போகும். ஆமேன். துன்மார்க்கன் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் யார், நீதிமான் யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தை ஒன்றால் சங்கீதத்தை பார்க்கலாம். ஆமேன். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீதிமான். துன்மார்க்கனுடைய வழியாடியும் துன்மார்க்கன் அரசர் அடைவாமலும் பிரேசக்காரர்கள் கால உட்காராமலும் இருக்கிறவன் எல்லாம் அங்கே இருக்கிறவன் தான். பரியாசக்காரன் நிந்திக்கிறோம், அவமானமும் தூசிக்கிறோம், இவங்கெல்லாம் துன்மார்க்கர் என்றும். நீதிமான் கர்த்தருடைய வழியை அறிந்து அன்பு நடத்தப்படுகிற ஒரு நீதிமான் என்றும் வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன், வேதத்திலிருந்து ஒரு மனுஷன் நல்ல மனுஷனை சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவரை கர்த்தர் சொன்ன உலகத்தில் மனுஷன் பிறந்த மனுஷன் ஒருவனும் நல்லவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல மனுஷன் ஒருவர் உண்டென்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் அவர் அதை போகும் வரைக்கும் நான் நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் உறுதி, ஏன் அந்த வார்த்தை அவர் சொன்னார்? அவர் நல்லவர் இல்லையா? இல்லை. நீ நல்லவன் என்று சொல்வானேன், உனக்கு பிரியமாய் நடக்கும் வரைக்கும் நீ நல்லவன் என்று சொல்லுவாய். உனக்கு பிரியமில்லாத நான் சொல்லிவிட்டால் என்னை நீ நல்லவன் என்று சொல்வாயோ? சொல்ல மாட்டாய். ஆகவே தான் அவர் சொன்னார், என்ன நீ நல்லவன் சொல்வானேன்? பிதாவை தவிர ஒருவர் நல்லவர் பூமியில் இல்லையே. இப்போ உருவாக்கிறவர் தான் நல்லவர். உன்னை உருவாக்கி உள்ள தகப்பன் உனக்கு உண்மையுள்ளவர். உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் தான் உனக்கு உண்மை உள்ளவர்கள். அதுதான் இந்த வேதத்தின் சொல்ல சத்தியம். அப்போ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். தன்னுடைய மனுஷனை நம்மை மாற்றம்தான் என்ன செஞ்சோம்? ஆமேன். அவரை கை கொண்டு செய்தார். ஆனால் அந்த மனுஷன் தான் அவருடைய வார்த்தை செவி கொடுக்கவில்லை. ஆமேன். பாக்கி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவருடைய வார்த்தை கொடுத்தாங்க. ஆமேன். அவர் படைத்த மனுஷன் செவி கொடுத்த அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒரு இந்த பூமியில் பிறந்த மனிதர்களில் படைத்தவன் ஒருவர் ஒன்றென்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. வேற யாருமே செவி கொடுக்கவில்லை. ஆதாம் ஏவாளை கூட கர்த்தர் உருவாக்கினவர். அவங்க கூட அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. அவருடைய வார்த்தை கீழ்ப்படித்த ஒரு மனுஷன் உண்டென்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் கர்த்தாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன். அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் உத்தமமார்க்கத்தான் அவன்தான் நீதிமான் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இதான் உண்மை. வேத ரகசியம் எல்லாம் இவ்வளவுதான். ஆமென். பிதாவாகி தேவனை விட ஒருவரும் நல்லவர் இல்லவே. நல்ல போதகரேன்னு கூப்பிட்டாங்க. அந்த கடைசியில் நல்ல போதகரேன்னு கூப்பிட்டு பல ராஜ்யத்தில் ஆமேன் போவதில் என்ன செய்ய கேட்ட மனுஷன் எல்லாம் கற்பனை கை கொண்டுன்னு சொன்னார். கைப்பறது அவன் நான் சின்ன பிள்ளைன்னு கை கொண்டிருக்கிறேன். அப்படி அது இன்னொருக்குள்ள ஒரு குறை உண்டு என்று சொன்னார். என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமேன், உனக்கு உரியவற்றை விட்டு தரித்திரன்னு கொண்டு பாருங்க. ஆமேன். தரித்திரம் கொண்டு சொன்னா அவனுக்கு முகம் சுருங்கி போய்விட்டார். ஆமாம். ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சான்? காட்டோருக்கு கொடுக்கட்டு கொடுத்து அவருக்கு பரிசுத்தவான் போல் காட்டி கொண்டிருந்தான். அப்போ நீ அதை இருக்கிறதெல்லாம் எடுத்து விற்று தரித்திரம் கொடுத்துக்கிட்டு என் பின்னே வா என்று சொல்லி
அன்று அடைபட்ட போது அவர் பின்னால் வர முடியாதவனாய் துக்கம் வருவதோடு கடந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்போ அதமேவால் காலத்திலேயே அவர் கையினாலே உருவாக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யல, உண்மையா இருக்கவே இல்லை. எந்த ஒரு மனுஷனும், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சொன்னார், எந்த ஒரு மனுஷனும் ஐயாவே இருக்கு. மாம்சத்தில் பிறந்த எல்லாருமே பாவியா இருக்கிறார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, ஆவியினால் பிறக்கப்பட்ட மனுஷன், ஆவியில் உண்டானவர் என்பதற்கு நமக்கு பைபிள் சான்றடைகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உருவாக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. நினைவில் உருவாக்கப்பட்டவர், சிந்தனை உருவாக்கப்பட்டவர், மனுஷனை கை கண்டு உருவாக்கப்பட்டவர் மண்ணாலே. அதிகமே அவனை சாவுன்னு சொல்றது. இவர் பரிசுத்த ஆவியினாலே அந்த பிதாவாகிய தேவனுடைய சிந்தையினாலே உருவாக்கப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பூமியின் மையான வழிகாட்டி. ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லிக்கலாம். அப்போ இன்னொரு சத்தியத்தை அதுக்குள்ள நீங்க நல்லா காணணும். பாக்கி எல்லா மனுஷனும் கைனால மனுஷன் மூலம் உருவாக்கப்பட்டு வந்தவன். ஆமேன். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யாகவே கர்த்தாவினுடைய பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டு மாம்சமான மனுஷனாக பூமியில் ஜென்மிக்கப்பட்ட, அதுதான் முதல் பேரான குமாரன். அப்ப இயேசு பூமியில் எப்போ வந்தாரோ அப்போ அதுக்கு பிற்பாடுதான் முறையான ரட்சிப்பு பூமிக்கு வந்தது என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்போ முதலாவதாக முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள் மனுஷன் குடும்பம். அன்றைக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் வைத்து தேசத்தை நியாயத்தீர்த்து ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்தார். புதிய நியமம், நம்ம புதிய ஏற்பாட்டு பகுதி இயேசு கிறிஸ்துவோட புதிய நியமத்தையும் புதிய கிருபை நமக்காக சொந்த குமாரனை பூமிக்கு கொடுத்து அந்த சர்ப்பத்தை ஜெயிக்கும்படிக்கு பூமியின் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அதெல்லாம் ஜெயித்து பெற்று தந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதுதான் இந்த பூமியில் சொல்லப்பட்ட உண்மை. இதுதான் வேதத்துடைய ரகசியம். ஆனால் இந்த உலகத்துக்குரிய நன்மைக்காக, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு மனுஷன் பிரயாசப்படுகிறானே தவிர பிதாவுடைய சித்தம் என்ன, படைத்தவருடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவுடைய இஷ்டம் என்ன, இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார், இயேசு எதற்காக பூமியில் தன் ஜீவனை கொடுத்தார், இயேசு எதற்காக இந்த ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார், நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார், அவர் நமக்கு எதை போதித்து வைத்து போயிருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்கவோ சிந்திக்கவோ அதை பற்றி பின்புறம் தொடர்ந்து அதன்படி நடக்கவோ நாம் ஒப்பு கொடுப்பது இல்லை. அப்படி ஒப்பு கொடுக்க நிமித்த உலகத்தின் சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு பூமியில் சுதந்திரமான வியாதி இல்லாத, பலமில்லம் இல்லாது, நெருக்கமில்லாது, பாடில்லாத, துக்கமில்லாது நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்றுதான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுதான் இந்த வேதம் நீதிமான் சொல்லு. அப்போ துன்மார்க்கன் யார்? துன்மார்க்க ஆலோசனை விழுந்து போன கிரியைகளுக்கு செவி கொடுக்கிறவன். விழுந்து போகிறவன் யார்? அவன் வலி சர்ப்பம், அவன் வினவுள்ளவன், அவன் மகிமையானவன், ஆண்டவரோடு ஆராய்த்து கொண்டிருந்தவன், பெருமை நிமித்தம் விழுந்து போல் அவன்தான் சர்ப்பம். சர்ப்பத்தை வஞ்சிக்கப்பட்ட அந்த கிரியை ஆதி. ஆமீன். பிசாசு, சர்ப்பம்,
என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சர்ப்பத்தின் அந்த ஒரு மகிமையான ஒரு ஜீவிதான் அந்த சர்ப்பத்தை, அந்த ஆவியை, அந்த விழுந்து போன ஆவி, பெருமையினால் விழுந்து போன ஆவிதான் சர்ப்பத்துக்குள் ஊடுருவி அந்த சர்ப்பம் தான் கிரியை நடப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே முதல் சாபத்துக்குள்ளானது சர்ப்பம், இரண்டாவது சாபத்துக்குரியவர் மனுஷன். அப்ப சாபத்திலேயே கிறிஸ்து பிறப்பது வரைக்கும் பூமியில் உள்ள அனைத்து ஜனனமும் அனைத்து பேரு சாபத்துக்குள்ள வாழ்ந்திருக்கிறார். அந்த சாபம் மிருகத்துக்கு முதலாய் நீங்கிறது யார் மூலம்? அதே சர்ப்பத்தின் மூலம், மோசேங்கிற மனுஷனார். மோசே ஜனங்களை வழிநடத்து வரும்போது கொள்ளிவால் சர்ப்பம், ஒரு சர்ப்பம் கடித்து மனுஷர்கள் இறந்து போனதை கண்டு ஒரு கொள்ளிவால் சர்ப்பத்தை உருவாக்கி கொடிகம்பத்தில் உயர்த்தி கட்டி தொங்க விடுங்கள் என்று சொன்னபோது அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்துள்ளுங்க, முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொன்னது. அப்போ சர்ப்பம் முதல் உயர்த்தப்பட்டது. முதல் சாபத்துக்குரியதும் சர்ப்பமே. அந்த சர்ப்பம் முதல் உயர்த்தப்பட்டது. இரண்டாவது, மனுஷன் அந்த சாபத்திலிருந்து மீண்டு கொள்ளவில்லை. மீண்டும் அந்த சாபம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆகவேதான் ரட்சிப்பு இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் அழிவு, ஆண்டவர்களுடைய கோபம் இறங்கி ஒவ்வொரு பொழுதிலும் அப்பப்போ அட்டி மேலே அட்டி, நஷ்டம், அழிவு இதெல்லாம் வந்தது என்று பழைய ஏற்பாட்டை பகுதியில் நாம் வாசிக்க கேட்டு பிரசங்கித்த ஜனங்களை நடத்துவதை நீங்கள் கேட்க முடியும். என கேட்க தெய்வ பிள்ளைகளையும் அமிதமாக நாம் பார்க்கும்போது புதிய பாட்டின் பகுதிக்குள்ளே நாம் வந்த பிற்பாடு, ஆமேன், இயேசு கிறிஸ்து மனித குலமாய் உருவெடுத்து இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்து பேரானவர், பூமிக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் கிறிஸ்து, அவர்தான் இயேசு. ஆமேன். அந்த இயேசு தான் நமக்கு ரட்சகர். பரிசுத்த ஆவியானவருடைய நிழலாடுதல் நிமித்தம் பிறந்து வளர்ந்து வந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவர்தான் மெய்யான ரட்சகர். அவருடைய வழியை பின்பற்ற ஜனங்கள் நீதிமான் சந்ததி என்றும், விழுந்து போன ஜன கிரிகளுடைய வழிகளை பின்பற்றி நடக்கிற கிரிகள் துன்மார்க்க கிரியை என்றும் வேதம் இருபறிக்கிறது. இதுதான் வேதத்தோட ரகசியம். இதுதான் பாரம்பரிய கிரியைகளுடைய ரகசியங்கள். ஆனால் இன்றைக்கு அதை குறித்து மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கொண்டதே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம், பழமொழி சொல்லுவாங்க. ஆமேன். வரப்போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறாங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்து அவருக்கும் கிறிஸ்தவத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாத மனுஷன் போலான மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நினைத்தால் கர்த்தர் காண்பை நினைத்தால் இது கொண்டிருக்கிறார். அவைதான் விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதியே அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் வழியில் பிரியமாயிருக்கிற ஒரு வழி உண்டென்றால் அது என்ன வழி? கிறிஸ்துடைய வழிதான். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு, அதில் ஒரு வாசத்தலத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறேன். அநேக வாசத்தலம் இருக்கிறது. கிறிஸ்துக்கு பிற்பாடு எனக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ஜனங்கள் அநேக வாசத்தலம் உண்டு, அநேக வழியை கற்று வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வழி விசாலமான வழி அல்ல, அது ஒரு இடுக்கமான வழியாக இருக்கும். கிறிஸ்துடைய வழிகாட்டுதல் இடுக்கமாக இருக்கும். அது வெளிப்படைய மேன்மையான விரிவாக இருக்காது.
ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிங்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவர் விழுந்தாலும் அவன் அந்த கிறிஸ்துடைய வழி மார்க்கத்தில் ஒரு மனுஷன் நடந்து வரும்போது துக்கம் அனுபவித்து பாடு அனுபவித்து வரும்போது அவன் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனை நடத்துகிறவர் கர்த்தரால் தான் இருக்க முடியும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அதைத்தான் இந்த வேதவசனம், அவன் விழுந்தாலும் தளர்ந்து போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவனுடைய கையினாலே அவன் தாங்குகிறது, உன்னை விட மாட்டார். ஆமேன், தள்ளுண்டு போவதில்லை. ஆமேன். நீதிமானுடைய சந்ததி என்னைக்கு அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, அதாவது ஆசீர்வாதத்திற்கு நன்மைக்கு எந்த குறைவுமே இருக்காது. கர்த்தர் கிருபைக்குள் காத்திரு தெய்வப்படுகிறேன். நாம் உலகத்தின் நன்மைக்காக, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக எங்கெல்லாமோ அடைகிறாங்க. சிலது சொல்கிறாங்க, ஏதோ புண்ணிய தீர்த்தமான என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன், என் வியாதி மகனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணி மேலே விசுவாசத்தை வைக்கிறாங்க, எண்ணெய் மேலே விசுவாசத்தை வைக்கிறாங்க. தண்ணிலையும் எண்ணெயிலையும் மோசங்க கோழி அற்புதம் இல்லை, உங்களுடைய விசுவாசத்தில் அற்புதம் இல்லை. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தன்னுடைய மகிமையை காண்பீர்கள். அதனால் கோலிலேயும் அற்புதம் இல்லைன்னு இல்லை, தண்ணியிலேயே அற்புதம் இல்லைன்னு இல்லை, ஆமேன், எண்ணெயிலே அற்புதம் இல்லை என்று சொல்லவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலேயே அதன் மேல் விசுவாசம் வையுங்கள். வசனத்தின்படி கோலுங்கிற அதிகாரத்தை குறிக்கிறது உண்மைதான். அப்போ ஜலம் என்பது அது பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மைதான். ஆமேன், அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ ஆமேன், ஆமேன், எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்ட உண்மைதான். எண்ணெய் என்பதும் பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மைதான். அது இயேசு ரத்தத்தை போல உள்ளது. ஆமேன். ஜலம் எதை குறிக்குது என்றால் மாம்சமான ஆமேன் மனுஷனை குறிக்கிறது. ஆமேன். ரத்தம் எதை குறிக்கிறது என்றால் எண்ணெயை குறிக்கிறது. புனித ஆமேன், அல்லேலூயா, என் தேவ பிள்ளைகளே, ஆத்மா, ஆவி, ஆத்மா சென்று 3 சக்தி அதுக்குள்ளே இருக்கிறது. நான் இந்த சொன்ன காரியத்துக்குள்ளே உங்கள் ஆவி ஆத்மாவை நீங்கள் அடக்கி ஆள முயற்சி செய்யும்போது இந்த உலகத்தில் நீங்கள் தான் மகிமையாக இருக்க முடியும். ஜலத்துக்கு சிலர் பாருங்க தண்ணியை எடுத்து தடிப்பாங்க, சிலர் எண்ணெயை எடுத்து பூசுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், விடுதலை பெறுறோம். சிலர் கோலை எடுக்கிறாங்க. கோலைங்கிறது அதிகாரம், ஆவி, அதிகாரத்தோடு பேசுவாங்க. அந்த ஆவி, ஆமேன், அதிகாரங்கிற செங்கோல், அபிஷேகம். அவங்க அதிகாரப்படுத்தப்பட்டவங்க. அவங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். கோலுங்கிறது அதான் குறிக்கிறது. ஆமேன். மோசையுடைய கோல் துளிர்த்தது. அவன் விசுவாசத்தில் விசுவாச வாழ்க்கை துளிர்விடுகிறதை குறிக்கிறது. எனக்கு பிள்ளைகளே, 3 காரியம் என்பது நான் உங்களுக்கு சொன்னேன். ஜலம் மாம்சத்தையும், எண்ணெய் என்பது தன்னுடைய ஆத்மா. எவ்வளோ பிசைஞ்சு புதப்படவிடப்பட்டது நம்முடைய ஆத்மா. ஆமேன், அல்லேலூயா. ஜலம் என்பது ஒரு மனுஷன் பூமியின் ஆமீன் ஜலத்தினால உருவாக்கப்பட்டவன். பூமி தண்ணீர் இருக்கு, அது ஜலம். இந்த ஜலம் பிரளயம் என்று சொல்லும்போது
அந்த ஜல பிரளயம் கூட ஆசாரனுடைய கால் பட்ட மாத்திரத்திலே குவியலாய் நின்றது. இன்னும் அநேக ஜலத்தை நம்பி போகிறாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. தண்ணியை புனித நீர் என்றும் அந்த நீர் இந்த நீர் என்றும் அதனால எங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் மக்கள் எடுத்துக்கொண்டு போனாங்க. சில மக்கள் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணீர் எடுத்தொழிப்பாங்க, பரிசுத்தமாக கூப்பிடுகிறோம் என்று சொல்லி. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் அதிகாரம் மாம்சமான மனுஷனுக்கு உண்டு என்பதை மனுஷன் புரியாது இருக்கிறார். மோசைக்கு கோலு மேலே விசுவாசத்தை வைக்கிறோம், எண்ணெய் மேலே விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன மேலே? தண்ணி மேலே விசுவாசத்தை வைக்கிறோம். தண்ணி என்பது கர்த்தருடைய இதயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அமேன். பூமியின் இதயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அமேன். அதனுடைய எண்ணெய் என்பது அதனுடைய ஆத்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டு எடுக்கிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு தைலம், அபிஷேக தைலம், ரத்தம். அமேன். அல்லேலூயா. அதிகாரம் என்பது கோல். அந்த கோல் இதை குறிக்க நான் கண்டால் சொன்னேன். அப்புறம் கருத்து முன்ன சொன்னேன். அது ஆவியை குறிக்கிறது. எனக்கு கேட்ட தெய்வப்படுகளே, இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகைத்தான் இந்த வேத வசன பகுதி ஆமீன் தன் வழியே போவதில் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்ல மனுஷனுடைய நடைகளை கற்றத்தில் காத்து நடக்கலாக இருக்கணும். எனக்கு தேவைப்படுகளை அப்போ நல்ல மனுஷனுடைய நடைகளை கற்றதால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவசத்தை வார்த்தையில் கேட்டு நடக்கிற மனுஷன் மேல கர்த்தமாய் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நடக்கலாம். ஒப்புக்கொடுப்போம். கர்த்த பெரிய காரியங்களை செய்வா. ஆமீன். அப்போ ஒரு நீதிமான் என்றைக்கு கர்த்தர் சமூகத்தை விட்டு தளர்ந்து போவதில்லை. உலகத்தின் நன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அவனுக்குரிய என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இப்போ தொடர்ந்து இந்த வருஷத்தில் வார்த்தையில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பில் பல தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி நீர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினாலே இப்போது இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் மேல் மன உருக்கமடைந்து தேவ கிருபைக்குள்ளே நிலை நின்று மகிமை வெளிப்படுத்த நீர் அப்பனை இறக்க செய்வீராக. மருவப்படுத்துகிற கற்று மருவமாக்கப்பட்டு ஆண்டவர் எங்களை மருவமாக்க ஆயத்தமாயிருக்கிறேன். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல எங்கள் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த கிரியை மாறும் நல்ல ஒரு பாத்திரமாக நீர் அணிந்தெடுத்து எங்களை உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய மகிமையான வல்லமை இறங்கி வரும்படிக்கு துன்மார்க்கனுடைய சக்திகள், துன்மார்க்கனுடைய கிரியைகள் ஏது ஒன்றும் செய்யாதபடிக்கு இயேசு ரத்தம் கொண்டு முத்திரப்பட்டு வேண்டி அடைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி எல்லாம் ஆகிறதுக்குதாய் கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் ரத்தம் கொண்டு நான் முத்திரை போட்டு வேண்டி அடைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு அப்பனை இறக்க செய்யுங்கப்பா. வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற பரலோக தகப்பன், இப்போது நான் வார்த்தையை அனுப்புகிறேன். இயேசுவ நாமத்து விசுவாச வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளுடைய இல்லத்தில் அனுப்புகிறேன்.
விசுவாசத்தோடு கண்களை மூடி பலவீனப்பட்ட பகுதிகளில் சோர்ந்து போய் துவண்டு போய் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போதே அற்புதம் நடப்பதாக, இப்போதே விடுதலை உண்டாவதாக, இப்போதே சமாதானம் உண்டாவதாக, இப்போதே சந்தோஷம் உண்டாவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைம்பெண்கள், அனாதைகள், அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவருக்கு புரிந்து கொண்டு நடத்தப்பட கர்த்தர் கிரியை செய்வீராக என்று ஜபிக்கிறேன். கிரியிலே பிள்ளைகள் காட்டட்டும், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தின தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வருஷத்தை வார்த்தையை கேட்டீங்க. நாளைய தினத்திலும் இதே வருஷத்தை ஆமேன். ஒரு மனுஷனும் தாழ்ந்து போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போம். நீதிமான் விழுந்தாலும் எழும்புவார். தேங்க்யூ.